இந்த உருட்டு கேபிள யாரா ஃப்ரீயா கொடுத்தா கூட போட்டுறாதீங்க. என்ன ப்ரோ பார்க்க காப்பர் மாதிரி இருக்கு, சொரன்னா உள்ள வெள்ளை வெள்ளையா வருது. அட இது அலுமினியங்க. ஒண்ணுமே பண்ணாதான் தர்பூசணி பழத்தெல்லாம் பிடிங்க. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2 கேபிள் இருக்குங்க. ஒன்னு காப்பர் கேபிள், இன்னொன்னு சிசிஐ கேபிள். சிசிஐன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, காப்பர் கோட்டட் அலுமினியம். இப்போ இந்த 2 கேபிளையும் கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல வச்சு ஜூம் பண்ணி செக் பண்ணுவோம். இந்த கேபிள் பாத்தீங்கன்னா பியூர் காப்பர் கேபிள், இது ஃபுல்லாவே காப்பரா இருக்கு. இந்த கேபிள் பாத்தீங்கன்னா சிசிஐ கேபிள், இதுல வெளியே காப்பர் மாதிரியும் உள்ளுக்குள்ள அலுமினியம் இருக்கு. இந்த 2 கேபிளும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த சிசிஐ கேபிள்ல பல பிரச்சனை வருங்க. அதுல முதல் பிரச்சனை பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலுமினியம் கேபிள்ல நீங்க 12 வோல்ட் அனுப்புறீங்கன்னா உங்க கேமராக்கு 9 வோல்ட் தான் போய் சேரும். ஒரு லோ வோல்டேஜ்ல ஒரு கேமரா சீக்கிரமே ரிப்பேர் ஆயிரும். அதோட லைட்ஸ் மின்னி எரிஞ்சு கேமராட லைஃபே குறைஞ்சிரும். அதுக்கடுத்து பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஃப்ளூயண்டா தெரிய வேண்டிய உங்க கேமரா திக்கி தெரியும். காப்பரோட அலுமினியம் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தின்றனால இந்த கேபிள் ஓவரா ஹீட் ஆகுங்க. ஹீட் ஆகிறப்ப இதுல இருக்க ட்விஸ்டட் பேர்ஸ் ஒன்னு ஜாயின் ஆகி அந்த கேபிள் யூஸ் பண்ண முடியாம போயிருங்க. போடுற அன்னைக்கு ஒர்க் பண்ணும், பட் மறுபடியும் ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த வயரிங் எல்லாமே பிரிச்சுட்டு நம்ம ரீவயரிங் பண்ற மாதிரி ஆயிருங்க. இந்த அலுமினியம் கேபிள் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்குங்க. டெக்னீஷியன்ஸ் பைப்ல விட்டு இந்த கேபிள் இழுக்கிறப்ப நல்லா இழுத்துட்டாங்கன்னா அதோட கோர் கட்டார வாய்ப்பு நிறைய இருக்குங்க. வீடு ஃபுல்லா கேபிள் லே பண்ணிட்டு கண்டினியூட்டி வரலன்னா நீங்க போட்ட மொத்த காசும் வேஸ்ட். அலுமினியம் கேபிள் போட்டு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கேமராவை நீங்க லைட்டா தள்ளி வைக்கணும்னு இந்த கேபிளை லைட்டா அசிச்சிங்கன்னா கூட இந்த கேபிளோட லைட்னஸ் காரணமா டப்புன்னு உள்ள உடஞ்சிருங்க. 1 கிலோ காப்பரோட ரேட் பாத்தீங்கன்னா 830 ரூபாங்க. அதே 1 கிலோ அலுமினியம் பாத்தீங்கன்னா 230 ரூபா தாங்க. யாராவது உங்களுக்கு சீப்பா கேபிள் தரேன்னு சொன்னாங்கன்னா அது அலுமினியம் கேபிளா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நாங்க 18 வருஷமா சிசிடி கேமராஸ்க்கு காப்பர் கேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த 18 வருஷத்துல எங்களுக்கு ஒரே ஒரு சர்வீஸ் கூட கேபிள் ஃபால்ட்னு வந்ததே இல்லை. அதனால காப்பர் கேபிள் யூஸ் பண்ணீங்க. சிசிஐ கேபிள் யாராவது ஃப்ரீயா கொடுத்தா கூட யூஸ் பண்ணாதீங்க, அது லைஃப் வராது. ஸோ உஷாரா இருந்துக்குங்க. நீங்க போறது காப்பர் கேபிளான்னு அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.